ஒரு மூத்த அதிமுக தலைவரிடம் என்று பேசினேன். அவங்க சொல்றாங்க, ஜெயலலிதா எடுக்கும், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஜெயலலிதா எடுக்கும் அத்தனை அரசியல் முடிவுகளும் 5 அல்லது 6 பேரை வைத்து தான் எடுப்பாராம். அந்த 5 அல்லது 6 பேர் பீரியாடிக்கலா மாறுவாங்க. 6 மாசம் ஓபிஎஸ் கூப்பிட்டு இருப்பாங்க. 6 மாசம் கழிச்சு ஓபிஎஸ் இந்த காரணம் வரக்கூடாது, கேபி முனுசாமி கூப்பிடுவாங்க. கேபி முனுசாமி ஒரு 4 மாசம், அதுக்கப்புறம் வைத்திலிங்கம், அதுக்கப்புறம் வைத்திலிங்கம் கிடையாது, அதுக்கப்புறம் வேற ஒருத்தர். இப்படி இது சைக்கிள் மாதிரி மாறிட்டு இருக்கு. ஆனா எல்லா முடிவுகளையும் மூத்த தலைவர்களை வைத்துத்தான் அவர் எடுப்பார். ஜெயலலிதாவை விட பெரிய தலைவர்கள் இருக்கிறார்களா? அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை 2ஆம் கட்ட தலைவர்களும் நேரடியாகவே திரு எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு மற்றும் குறை, திரு ராஜ் சத்தியன் திமுகவோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார், இது குறித்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரடியாகவே எல்லா தலைவர்களும் சொல்லிவிட்டார்கள். இப்போது கூடுதலாக ஒரு தகவல் வந்திருக்குது. கடந்த ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில பேசணும், இனிமேல் பார்க்கிங் சார்ஜே வசூல் பண்ண போறது இல்ல அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சா? இனிமேல் பார்க்கிங் சார்ஜ் அடுத்து நாங்க யாருக்கு பார்க்கிங்ன்றத ஏலம் கொடுக்கறது வரைக்கும் இப்போ இனிமேல் பார்க்கிங் சார்ஜ் யாரும் கொடுக்கவே வேணான்று அறிவிப்பு வந்தது. 1 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 1 மாதம் வரை சென்னையில் இந்த சட்டவிரோதமான பார்க்கிங் சார்ஜை வசூல் பண்ணிட்டு இருந்தது ராஜ் சத்தியன். பிப்ரவரி 2021 ராஜ் சத்தியன் எடுத்திருந்த அந்த சென்னை மாநகராட்சி பார்க்கிங் கான்ட்ராக்ட் ரத்தாகுது. அந்த பார்க்கிங் ரத்தான பிறகு, திமுக ஆட்சி வந்த பிறகு, அண்ணாநகர் கார்த்திகின் உறவினரான அரவிந்த் என்ற நபரை ராஜ் சத்தியன் அன்னைக்கு நானே பண்ணிக்கிறேன் என்று, அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கிங் கான்ட்ராக்டே விடாம தொடர்ந்து அது குளறுபடியாவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த முன்னாள் ராணுவத்தினர் கழகம் வசூல் பண்ண எல்லாத்தையும் பண்ணது ராஜ் சத்தியன். கிட்டத்தட்ட 2 வருஷமா எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லாமல் ரொக்கமாக 100-150 வசூல் பண்ணிட்டு இருந்தாலும் வந்து அது எல்லாத்தையும் பண்ணது இவர். ஒரு மாசத்துக்கு 6.2 கோடி ரூபாய் வருமானம் பார்க்கிங்ல. அத்தனையும் இது ஒப்பந்தமே இல்லாத சட்டவிரோத கான்ட்ராக்ட்.